இதுல பாருங்க குறைவு கூட என்ற அடிப்படையில சொல்லியிருக்கிறாங்க. அதாவது முன்னுக்கு வாரது கூடவே இருக்கும், பின்னுக்கு வாரது குறையவே இருக்கும். இதுல பாருங்க, இதுக்கு முன்னுக்கு வந்தா கூட, இதுக்கு பின்னுக்கு வந்தா குறையுது. அந்த அடிப்படையில என்று சொல்லி பார்த்தாலும் சரி, அல்லது இங்க பாருங்க, இது இப்படி இருந்தா இதை விட முன்னுக்கு இருக்கிறது கூட, பின்னுக்கு இருக்கிறது குறையும். இப்ப மாட்டை விட ஆடு கூட. இப்ப நாங்க மாட்டுக்கு ஒரு 10 கொடுத்தோம்னு சொன்னா, இதுக்கு ஒரு 20. உங்களுக்கு பெரிய மாடு 10ன்னு சொல்லி, மாடு கூடவா குதிரையை விட அப்படின்னு சொன்னா இதோட 5 இருக்கு. இது அதிகமா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஆடை. இதுல யாருக்கும் பிரச்சனை இருந்தா, ஆசிரியர் போயிரத்திலும் பஸ்ஸிலும் வருவார், அதிபர் நடந்தும் போயிரத்திலும் வருவார், மாணவர்கள் நடந்தும் போயிரத்திலும் வருவார்கள், ஆசிரியை போயிரத்திலும் பஸ்ஸிலும் வருவார். கூடுதலா வாரது என்னத்துலன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா 4 பேருமே போயிரத்துல வராங்க. இங்க பாருங்க, முதலாவது ஆசிரியர், அதிபரும் போயிரத்துல வரார், மாணவர்களும் போயிரத்துல வராங்க, ஆசிரியையும் போயிரத்துல வராங்க. அப்ப என்ன விடை? மூன்றாவது விடை சொல். யாருக்கும் குழப்பம் மட்டும் நீ படிக்க எழுதணும். ஏபி என்பன சதுரங்கள் ரெண்டா 4 பக்கமும் சமனானது என்ன. அப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னா ஏ சதுரத்தை இன்னும் பிரிப்பா பிரிச்சோம்னு சொன்னா இப்படி வரப்போகுது. அதாவது 4 சதுரம், பி என்றது ஒரு குட்டி, அது சின்ன சதுரம் ஒன்று. பெரிய சதுரத்துக்கு, அதாவது பி சதுரத்தை போல ஏக்குள்ள 4 இருக்கு. இதை கேட்கிறாங்க, பி சதுரத்தை போன்று ஏ சதுரம் 3 மடங்கு ஆகும். நீங்க பிஏ போல ஏ சதுரம் ஏன்னா இவ்வளவு தானே, ஃபுல்லா தானே, 3 மடங்கு இல்ல, உண்மையா 4 மடங்கு. அப்ப இதுக்குள்ள பி சதுரம் போன்று ஏ சதுரம் 4 மடங்கு பெரியது. இது சரி. அதே போல பி சதுரம் போன்று ஏ சதுரத்தின் நிழற்றப்பட்ட பகுதி 2 மடங்கு ஆகும். பி சதுரத்தை போன்று ஒன்றுதானே ஏ சதுரத்தின் நிழற்றப்பட்ட பகுதி 2 மடங்கு இல்ல, 1 மடங்கு வந்திருக்கும். அப்ப இதுவும் பிழையான கூற்று. விட இரண்டாவது சரி. நாளைக்கு பின்னேறம் நடக்கிற கிளாஸ்ல நான் உங்கள்கிட்ட இதுக்குரிய செய்முறையில தான் கேட்க போறேன். ஏன்னா ஒரு தடவை நான் விளங்கப்படுத்திட்டு இருக்கிற சரியில்லை தானே என்ன? அதால இனி நீங்க சொல்லணும்னா, திறந்திருக்கும் புத்தகத்தின் இரு பக்கங்களில் கூட்டுத்தொகை 161 அப்பக்கத்தின் இடது பக்க வலது பக்க எண்களை நீங்க சொல்லலாம். 161 2ஆல பிரியும், 80 81 நிரப்பும். இதுல எங்களுக்கு தெரியும். ஆனா கவனித்துக் கொள்ளுங்க, திறந்திருக்கும் புத்தகங்களின் கூட்டுத்தொகை, அதாவது 80 81 தான் நிரப்பும். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க கேட்கிறாங்க, இடப்பக்கத்துல 81 வலப்பக்கத்துல 80 இருக்கும். அப்ப உண்மையா நாங்க என்ன செய்யணும் என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா கவனித்துக் கொள்ளுங்க. அது 161 2ஆல பிரிக்க போறோம். பிரிக்கும் என்று சொன்னா வலதுகை பக்கத்துல எப்பவும் இடதுகை பக்கத்துல ஒற்றை இலக்கம் வரும், வலதுகை பக்கத்துல இரட்டை இலக்கம் வரும். அப்ப முதலாவது 81 80. அதுக்கு விடை என்ன? அப்ப இந்த விடையும் ஒரே மாதிரிதான் இருக்கு. இதுல என்ன வித்தியாசம்? ஆனா கவனித்துக் கொள்ளுங்க. வலது ஏன்னு பக்கத்துல சொன்னா எப்பவும் சொல்லுங்க. முந்தி இடது பக்கத்துல கேட்டிருக்காங்க, பிறகு வலது பக்கத்துல கேட்டிருக்காங்க, ஆஹ் முறையேண்டு. அத முறை. அப்ப இடது பக்கத்துல போகும் ஒற்றை இலக்கமும் வலது பக்கத்துல போகும் இரட்டை இலக்கமும் இருக்கு. அப்ப அந்த அதை வச்சு கொண்டு பார்த்தா சரி. அடுத்த சைட் பாருங்க. இந்த கேள்வி விளங்க அதுல இப்படி பாருங்க, இதுதான் ஒரு புத்தகம். இது நடுப்பக்கம், ஒரு பக்கம் பிரிக்கிறார்கள். இதுல 80 80, இதுல 81 இருக்கு.
இப்படி பிரிச்சிருக்கக்குள்ள அதுக்குதான் நாம கூட்டுத்தொகை தாராக 161. 161 ரெண்டால பிரிக்கணும்னு சொன்னா 80 மீதி ஒன்று வேறு. அந்த மீதி ஒன்றை இடப்பக்கத்துக்கு தான் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னு சொன்னா விடை வேறு. அடுத்த பாருங்க, இது சுடர் என்று சொன்னா சூரியன் சந்திரன், துக்கனின்னு சொன்னா மாபலா வாழ். அப்படி நாற்பொருள் நாள் ஐம்பூதம் ஐம்புலன் அப்படி இருக்குது. வேணும்னு சொன்னா நீங்க கலசம்புதத்துல பாருங்க, நீர் ஐம்பூதம், நீர் நிலம் காற்று ஆகாயம் எல்லாம் ஐம்பூதம். இப்ப நாடகம் என்று சொல்றது எதுக்குள்ளவே முத்தமிழ், இயல், இசை, நாடகம். முத்தமிழ்ன்னு சொல்றது என்னென்ன திருப்பி ஒருக்க யாராவது ஒரு சொல்லுங்க பாப்போம். இதுல பாருங்க, சோளம் மணி, சோளத்துல உள்ளீடு மணி போல ஆமணக்கட உள்ளீடு என்ன? காரில் இருவர் பயணம் செய்தனர், ஒருவர் மற்றவரின் தாய் ஆவார், ஆனால் மற்றவர் தாயின் மகள் இல்லாட்டி அது கட்டாயம் மகனா இருக்கு. இது விளங்குதா இந்துரி சாமி? உங்களுக்கு விளங்குதா அது? எல்லாரும் வீடியோ ஓப் பண்ணி தான் இருக்கிறீங்க. சொன்ன போடுவதுன்னா அடுத்த கேள்வி பாருங்க. வினா இலக்கம் 26. 2 சதுரத்துக்கு ஒரு முக்கோணம் சமன். 2 சதுரத்துக்கு சொன்னா நாங்க இதுக்கு 2 கொடுத்தோம்னு சொன்னா இது ஒன்று இருக்கும். சதுரத்துக்கு நாங்க 2 கொடுத்தோம்னு சொன்னா முக்கோணம் 4 இருக்கு. இப்ப கீழே சரியான்னு பாக்குறது, இது 2 சொன்னா முக்கோணத்துக்கு 4 4 4 4 12. அப்ப 2க்கு 12 சமனா இல்ல. முக்கோணம் 4 சொன்னா இது 1 1 1 1 4. ஆகவே அதுக்கு சரியான விடை 2வது. சரி, அடுத்த கேள்வி. வெளிநாட்டில் உள்ள அப்பா 4 வருடங்களுக்கு ஒரு முறை வீட்டுக்கு வருவார். அப்பா வீட்டுக்கு வருவது ஒவ்வொரு லீப் வருடத்தில் என்பது அது கூற முடியாது. சில வேளை வரலாம், சில வேளை வராமலும் வேற வருடங்களையும் வரலாம். அப்ப அதால அதை பற்றி சொல்லலாம். ஒருவேளை தரவு முதலாவது வந்தது 2000 ஆண்டு தந்திருந்தா சரி, ஏனண்டா 2000 2004 2008 அப்படி லீப் வருடங்கள்ல வந்திருக்க, அதுக்கு என்னை விட கூற முடியாத விடை சரி. அடுத்தது பாருங்க, வரிசை ஒன்றில் முன்னால் இருந்து எண்ணும் போது சுதன் 5வது இடத்தில், பின்னால் இருந்து எண்ணும் போது 15வது இடத்தில். அப்ப அந்த முன்னுக்கு வார 5க்குள்ளையும் சுதன் வாரார், பின்னுக்குள்ள வார 5க்குள்ளையும் சுதன் வாரார். அப்ப 2ஐயும் கூட்டிட்டு 20 வேறு. அதுல இருந்து ஒரு சுதனை கழிச்சா விடை 19. அடுத்தது பாருங்க, சியாம் ரூபாய் 500 கொடுத்து 320க்கு பொருட்கள் வாங்கியது. அவன் மீதியா பெற்ற பணத்தை அனைத்தும் தாழ் காசுகளாய் அவன் பெற்ற 50 ரூபாய் காசு தாள்களை கூடிய பட்ச எண்ணிக்கை இருக்கிறான். அப்படி என்றால் நாங்க 50ல இருந்து 500ல இருந்து 320 கழிச்சோம்னு சொன்னா 180. 180 இங்க 50ஆல பிரிக்கும். 50ஆல பிரிச்சோம்னு சொன்னா வழியா கவனிச்சு பண்ணுங்க. செய்வோம் 5 15. இப்ப அவர் பெறக்கூடிய 50 ரூபாய் காசு தாளர்கள் எண்ணிக்கை 3ஆக இருக்கு. 3 50 ரூபாய் தாள், ஏன்னா ஒரு 20 ரூபாய் தாள், ஒரு 10 ரூபாய் தாள் பெற்றிருக்கு. கூடிய பட்சம் என்று சொன்னா விடை 3. குறைந்த பட்சம் வேண்டா 1 தான் பார்க்கணும். எல்லா சின்ன சின்ன விளக்கங்கள் வழியா பார்த்துக்கொள்ளும்.
அடுத்த பிறகு மழைக்காலங்களில் நீர்நிலைகளில் நீரால் நிரம்பி காணப்படும். இப்போது நீர்நிலைகள் நிரம்பியுள்ளது. ஆகவே இப்போது மழைக்காலம், இப்போது வெயில் காலம். காலம் பற்றி எதுவும் சொல்லலாம். கோடை மழையும் சில வேளை வெய்யலாம், அது நிரம்பலாம். அதால அதை பற்றி அந்த காலத்தை பற்றி சரியா சொல்லலாம். ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்கும் போது அதே எண்ணால் பெருக்கும் போது கிடைக்கும் விடைகளை மட்டும் கொண்டது. ஓரொன்று ஒன்று நன்னாங்கு 16. இந்த 10ன்றது சதுர எண்களை தான் கேட்கிறாங்க. இப்ப 64 என்று சொல்றது 8 8 64, 25 என்று சொல்றது 5 5 25, 49 சொல்றது 7 7 49. விட 2வது சரி. அடுத்த பாருங்க. எல்லாரும் நிக்கிறவங்களா இந்த மாதிரி விளக்கம் இருக்கா? சொன்னீங்கன்னா தான் விளங்குதா அல்லது நான் மட்டும்தான் கழிக்கிறேன்னா? அதாவது விளங்கிட்டு சார். விளங்குதா? ஆம் சார். போல மற்ற எல்லாருமே புறவலை கொண்டு பண்ணிட்டு அப்படி எல்லாம் சரியா? அடுத்த பாருங்க. இந்த விளையாட்டு போட்டிக்காக முன்புற வீதியானது நிறையாக பச்சை, நீலம், மஞ்சள் நீலம் என்ற உடையில் 98 கொடிகள் கவனித்துக் கொண்டு சம எண்ணிக்கையில். அப்ப இந்த பச்சை, மஞ்சள், நீலம் முதல் எத்தனை கொடிகள் எந்த மாதிரி என்று முதல் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? 98 3 கோடி இருக்கிறபடியா 3 பிடிக்கும். 3 9 8ல 2 6 அழிச்சா 2 நீர். அப்ப கவனித்துக் கொள்ளுங்க. இந்த பச்சைக்கு 32 கொடுக்கணும், மஞ்சளுக்கு 32 கொடுக்கணும், நீளத்துக்கு 32 கொடுக்கணும். கொடுத்துட்டு மீதியா இருக்கிற 2ஐயும் பச்சைக்கு 1, மஞ்சளுக்கு 1. அப்ப பச்சை கொடியும் மஞ்சள் கொடியும் 33 33. இது 32 இருக்கு. சம எண்ணிக்கையில காணப்படுறது பச்சையும் மஞ்சள். 2வது வீதியில் குறைவான எண்ணிக்கையில் காணப்படுறது நீளம் 32. ஒரு அரங்கத்தில் சிவப்பு நிற மின்குமுகள் 5ம் வெள்ளை நிற மின்குமுகள் 4ம் குளிர்கின்றன. ஆனால் ஒரே நிற மின்குமுகள் அடுத்தடுத்து இல்லை. நடுவில் உள்ள மின்குமுள் நிறம் யாருன்னு சொல்லி கேட்கிறார். நிறைய கவனிச்சு பக்கத்து பக்கத்துல ஒரே கலர் இல்லை. அப்படின்னா சிவப்பு ஃபர்ஸ்டா வரும்னு சொன்னா அடுத்தது வெள்ளை வரலாம். இதுல கவனித்துக் கொள்ளுங்க. 5 4 கூட்டு 9 பேர். 9 2ஆல பிரிக்குன்னு சொன்னா 4 மீதி 1 பேர். நாங்க அதுல பாத்தீங்கன்னு சொன்னா நடுவுல எது வருதுன்னு சொல்லி நாங்க சரியா என்ன செய்யலாது, கண்டுபிடிக்க இயலாது. உதாரணமா சும்மா போட்டு பார்ப்போம். கவனித்துக் கொள்ளுங்க. வெள்ளை இருந்தா அதுக்கு பிறகு ஒரு சிவப்பு, அதுக்கு பிறகு வெள்ளை, அதுக்கு பிறகு சிவப்பு. அது ஏன் அது கூற முடியாதுன்னு சொல்றேன்னு சொன்னா நாங்க பிரிக்கக்குள்ள எத்தனை வருது? 9 2ஆல பிரிச்சு சொன்னா 4 மீதி கொஞ்சம் வருது. அப்ப அதுல சின்ன ஒரு ஜோன் இருக்குது. சிவப்பு நிறம் 5ம் வெள்ளை நிறம் 4 இருக்கு. அப்ப வரிசையில ஒளி இருந்தது. இதை போட்டு பார்ப்போம். வெள்ளை சிவப்பு, வெள்ளை சிவப்பு, வெள்ளை சிவப்பு, வெள்ளை பாத்தீங்கன்னு சொன்னா சிவப்பு நிறம் என்பது 5 இருக்கு. 1 2 3 4
5 வெள்ளைகள் நாலு நாலு தான் இருக்கு. 1 2 3 இப்படி பார்த்தாலும் என்ன செய்யாது இன்னொரு சிவப்பு red. இது ஓகே. இதுல உங்களுக்கு பெரிய நடுவுல வாரன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா 9 2ஆல பிரிச்சா 4 ஒன்றை கொடுத்தா 5ஆவது தான் வேற போகும். 1 2 3 4 5 இதுல வெள்ளை வேற மாறி கொண்டு பார்ப்போம். சிவப்பு வெள்ளை சிவப்பு வெள்ளை, சிவப்பு. இதுல பாத்தீங்கன்னா இதுல 5ஆவது என்ன வருது பாரு 2 3 4 5 இதுல சிவப்பு வருது. அப்ப அதை பற்றி என்ன செய்யலாம் அது நாங்க கூற முடியாது. நடுவில் என்ன கலர் வருமென்று என்ன செய்யலாது சொல்லலாம். இந்த யாரும் குழப்பம் இருக்கு இல்ல. பாருங்க. அடுத்த கேள்வி. வினாலுக்கு 35. அதனால வரிசையின் முதலாவதாகவும் இறுதியாகவும் மின்சுருள்கள் பற்றிய சரியானது என்று சொல்லி கேட்கிறார்கள். என்றாங்க ஒன்று கூட இருக்கிறபடியா, அதாவது அதிகமா இருக்கிறது சிவப்புண்டபடியா விடை சிவப்பு சிவப்பு வரும். ஏனென்றா சிவப்பு முன்னுக்கு வந்தா இறுதியில சிவப்பு வரும். இடையில சிவப்பு சிவப்பு என்னோட சொன்னால் 5 தூணண்டா 4 இடவழி. அதுதான ஒரு விளக்கம். 5 தூணண்டா 4 இடவழி. அந்த 4 இடவழியில என்ன வேறும் வெள்ள வேறு. அப்ப அதான் முதலாவது சிவப்பு கடைசி சிவப்பு இல்ல சிவப்பண்டா சிவப்பண்டா இதுக்குள்ளான் வெள்ள வேற போகுது. போடா போடுறது வெள்ளை. கட்டாயம் முன்னுக்கும் இறுதியாகவும் என்ன வேற மாட்டான் சிவப்பு வேறு. விளங்குதா அது? இங்கதான் கழிச்சத்தான் என்ன செய்யலாம். கவனிச்சு கொடுக்க தாவரம் உண்டு. அந்த தாவரம் உண்டு. ஈ வந்து அனைத்து நுண்ணியட்டா சி வந்து ஒரு என்ன வேற ஒரு ஊனுண்ணியாத்தான் இருக்கும். அப்பதானே பி அதாவது இது தாவர உண்ணியன்னு சொல்லலாம். இது வந்து அனைத்தும் ஊனுண்ணி என்று சொன்னா இது அனைத்து உண்ணியா இருக்கு. ஏக்கு பொருத்தமானது ஒரு தாவர உண்ணியா இருக்கு. பிக்கு பொருத்தமானது ஒரு அனைத்து உண்ணியா இருக்கு. பொருத்தமற்றது கேட்டபடியா அதுக்கு சரியான விடை உண்டாகும். அடுத்த கேள்வி. விருப்பங்களின் கூட்டுத்தொகை 7ஆக அமையுமாறு ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ள இரு பாயக்கட்டைகள் இங்கு காட்டப்பட்டுள்ளது. ஒன்றுடன் ஒன்று ஒட்டி மறைக்கப்பட்டுள்ள இரு பக்கங்களில் இலக்கங்களின் கூட்டுத்தொகை ஆகும். இதுல வழியா கவனித்துக் கொள்ளுங்க. ரெண்டுட அதுல சொல்லியிருக்கிறார்கள் ஒன்றுடன் ஒன்று ஒட்டி மறை இரு பக்கங்களின் இலக்கங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ரெண்டுக்கு எதிர்பக்கமா இங்க இருக்கும் என்ன இருக்கு 5 இருக்கு. சரியா 5 தானே இருக்கு. சரியா 5 சொன்னா அங்கால 2 5ஓட சேர்த்த மாதிரி 2 இருக்கு. 2 ரைட். அதுல கவனிச்சு கொடுங்க. இதுல 5 ஃபர்ஸ்டா வார விட எதுன்னு பாருங்க. இரு தாயக்கட்டின் அடிப்பக்கத்தில் உள்ள இலக்கங்களோட கூட்டத்தொகை. இதுல பாருங்க பிள்ளைய அடிப்பக்கம் என்று சொன்னா ஒன்றுக்கு எதிர்பக்கம் தானே இதுக்கு இருக்கப்படும். இதுக்கு 6 எதிர்பக்கம் இருக்கும். 1 எதிர்பக்கம் என்ன 6. அதை எப்படி கண்டுபிடிக்கிற? 7ல இருந்து 1 கழிச்சா 6. 7ல இருந்து 6 கழிச்சா 1. அப்ப கூட்டி விட்டா விடை வந்து இது வித்தியாசம். அப்ப 6ல இருந்து 1 கழிச்சு விட்டா விடை
அது பௌர்ணமி தினத்திலே வானில் பூரண சந்திரன் பௌர்ணமி தினத்தில் வானில் பூரண சந்திரன் தொடர்பாக கூறக்கூடிய இது எப்பொழுதும் நடைபெறும் நிகழ்வு. இது நடைபெற முடியாத ஒன்று. சில வேளையில் நடக்கும். இது என்ன விட வேறு சொல்லுங்க பாப்போம். வெயிட் பண்ணுங்க. எப்பொழுதும் எப்பொழுது எப்பொழுதும் நிகழ்றது அப்படி வானத்துல தோன்றும். ஆனா அது மழை காலம் விட்டா தெரியாது, மழை இல்லாட்டி தெரியும். ஆனா பௌர்ணமி தினத்துல கட்டாய பூரண சந்திரன் என்ன செய்யும்? தோன்றும். விட இது எப்போதும் நிகழும் என்றது சரி. அடுத்த 13வது ரன் இருக்கிறாரு. சரி, ஆம் சார் 13வது ரன் இருக்குதா இல்லையா? இருக்குது. அதுல பாருங்க, அந்த முதலாவது கேள்விக்கு பாருங்க. முதலில் தரப்பட்ட இரு இருப்பிலையும் ஒன்றன் மீது ஒன்று வைக்கும் போது தென்படுவது என்று சொல்லி கேட்கிறாங்க. ஏன்னா, ரெண்டையும் பக்கத்து பக்கத்துல வைக்கக்குள்ள என்ன தெரியும் என்று கேட்கிறாங்க. இப்ப என்ன விட வேற முதலாவது வைக்கக்குள்ள சொல்லுங்க பாப்போம். யாராவது ஒரு முதலாவது முதலாவதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா என்ன, ரெண்டையும் பக்கத்து பக்கத்துல வைக்கிறது வட்டம் உள்ள போகுது. பக்கத்துல அளவு தானே வட்டம் உள்ள போனா இது முன்னுக்கு முதலாவது விட சரி. வட்டம் பெருசா இருந்தா என்ன செய்யும்? அது வெளியில வேறு. சரியா? அப்ப விடை வந்து முதலாவது விடை சரி. அடுத்து ரெண்டாவதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அதை எப்படி செய்யறேன் பேர் இதா இருக்கிறத இதுக்கு போடுது. போட்டீங்கன்னா இந்த இருக்கிற கோட்டை இதுக்கு நடுவுல போடுது. ரெண்டாவது. மூன்றாவதுக்கு மேல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுலதான் கைப்பிடி வருது. அப்ப விடை ரெண்டாவது, சாரி முதலாவது அந்த இரண்டாவது மேல் ரெண்டு பேர் பெருசா இருக்கிறது முதலாவது விடை சரி. அடுத்த பாருங்க, இந்த மேலிருந்து அம்புக்குறி வழியை பார்க்கின்ற போது தெரிவதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. நாலாவதுக்கு கணக்கு இதுல ஒரு பாக்ஸ், ரெண்டு பாக்ஸ், மூன்று, நாலு பாக்ஸ் தெரிய போகுது. அப்ப விடை முதலாவது. அடுத்த பாரு, உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். ஆனா இதை வெட்டி போட்டு வெட்டுற வழியை விரிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது நிலைக்குத்தா வெட்டுனா உருளைய நிலைக்குத்தா வெட்டினா சொப்பு வந்துருக்கு. இடையா வெட்டுனா வட்டம் தெரியும். அதே போல ஆறாவதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி வட்டக்குள்ள போட காலை வெட்டுனீங்கன்னு சொன்னா வட்டம் தெரியும். இது நீங்க செய்து பார்க்கறது பற்றி செய்து பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஏன்னா செய்வீங்கன்னு சொன்னா ஏழாவதுக்கு மூன்றாவது விடை வரும். எட்டாவதுக்கு கண்ணாடியில மாறுபட்ட வகையில் தெரிவதுன்னு சொல்லி கேட்டாரு. எங்களுக்கு தெரியும் நடுவால திருடி பார்க்கறதுல ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருக்கிறது கண்ணாடியில அப்படியே தெரியும். அதுக்கு விடை என்ன? ரெண்டாவது. இதுக்கு மாறுபடாது தோன்றுவது என்றால் அப்ப அதுக்கு விடை ஏன்னு சொன்னா பிடிக்கக்குள்ள ரெண்டு பக்கம் ஒரே மயம். அதாவது கண்ணாடியில என்ன சொல்லி அப்படியே தெரியும். இதை பிரிக்கக்குள்ள ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி தெரியாது. தலைவாடி மாறுபடாத தோன்றுபடுத்துறது வந்து ரெண்டாவது. 11 பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது மாறி மாறாது மற்ற எழுத்தெல்லாம் மாறிக்கு. 12வதுக்கு உங்களுக்கு தெரியும் இதுக்கு ரெண்டு மெதட் நீங்க பாவிக்கலாம். ஒன்று பின்னால போட்டு வரலாம். 12, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8,
9 10. 9க்கும் 10க்கும் இடையில மணிக்கு எப்படி இருந்தா 9 30. இது ஒரு மெதட். இல்லாட்டி 12 மணில இருந்து 12 மணில இருந்து கடிகாரத்துல காட்டப்படுற நேரம் எத்தனை மணி? 2:30 கழிக்கணும். உங்களுக்கு தெரியும் கிருத்தியத்துல இருந்து 30 கழிக்க இயலாது. படுத்தியாலத்துல இருந்து ஒன்று எடுத்த இங்க 60 கூடும். 60ல இருந்து 30 கழிச்சா 30. 11ல 2 கழிச்சா 9. இப்ப விடை 9. அடுத்ததுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 3:45. மேலே உள்ள வரியை வெட்டும் போது கிடைக்கும் பின்னோடு என்று சொல்லிட்டால் கனவு. அடுத்தது பாருங்க. யாருக்கு குழப்பங்கள் இருக்கா? 15க்கு பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க வெட்டி பாத்தீங்கன்னு சொன்னா 3வது விட வேணும். அதே போல 16க்கு 2வது விடை சரி. 16க்கு 2வது. அடுத்தது மை பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு 3வது விடை சரி. 17க்கு 3வது. 18க்கு பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு 3வது விடை சரி. அது எப்படின்னு தெரியுமா? பதினெட்டாவது கண்டுபிடிச்சாங்க. கவனிச்சு கொள்ளுங்க பாப்போம். அதுல பாருங்க இதுக்கு இடையிலான வித்தியாசம் 5 இருக்கு. வித்தியாசம் 5. இவரோட 5 கூட்டினா 12 12 11 12 குறை 2 பார்த்தீங்கன்னா 3 குறை. குறை 2 பார்த்துருச்சுன்னா 2 மேல இருந்து பார்ப்போம். 2 இவரோட 5 20 5 12 12 5 11 4ஓட 10 கூடும். இதுல இருந்து பாருங்க 10 கூடணும். அப்ப 14ஓட 10 கூட்டலாம் விட 24. அப்படியா பாருங்க. மேல இருந்து பாருங்க 2ஓட 5 கூட்டி 7 7ஓட 5 கூட்டி 12. 7ஓட 5 கூட்டினா 12 12ஓட 5 கூட்டினா 11. 4ஓட 10 கூட்டினா 14 14ஓட 10 கூட்டினா விட 24. யாருக்கும் பிரச்சனை இருக்கா? அதாவது மேல இருந்து பார்த்தோன்னா கீழே இருந்து பார்க்கணும். ஒரு சைட்ல செட்டா இவங்க அடுத்த பக்கம் 19 பேருங்க. 19க்கு நீங்க மேல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா சரியா தெரிஞ்ச பாத்தீங்கன்னு சொன்னா விடை முதலாவது. 20க்கு 2வது விடை. 21க்கும் போய் பின்னைக்கும் தட்டுறபடியா அது கட்டாயம் 21க்கு 2வது. 22க்கு ஒரு ஏயிலிருந்து பியை நீக்கியது. பி அவ்வளவை நீக்கி விட்டா என்ன தெரியும் சாப்பிடும். தெரிய போகுது 22க்கு 2வது விடை சரி. அவ்வளவை நீக்கி போட்டு பாருங்க. இவ்வளவு இல்லாம போயிடும். மேலே இல்லாம போயிடும். மீதியா இருக்கிறது வேற. பாருங்க 23 தானே. 23க்கு பாத்தீங்கன்னு சொன்னா 1 மீது 1 வைக்க இதுக்குள்ள இந்த சர்க்கரை பவுடர் வந்து சொன்னா 2வது விடை சொல்றேன். பாருங்க பிள்ளைகள் 23க்கு இப்படித்தானே வர போகுது. இப்ப அதே படம் தான் வரும். விடை முதலாவது சரி. உருளையை பற்றி பிள்ளையான கேட்கிறாங்க. அதுல பாருங்க 2 வட்டமும் ஒரு வளைந்த மீட்பரப்பையும் கொண்டது. அது சரி.